ஆயிடுச்சுன்னா நீங்கள் அவன் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 12th மேத்தமெட்டிக்ஸில் ஸோ கொஸ்டின் நம்பர் 7 12th மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸைஸ் 7.8ல் கொஸ்டின் நம்பர் 9ல் ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெக்டாங்கிள் தட் கேன் பி inscribed in a semicircle of the radius or centimeter கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 7.8ல கொஸ்டின் நம்பர் 9 என்ன கொடுத்துட்டாங்கன்னா find the dimension of the largest rectangle can be inscribed in a semicircle அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ நம்ம என்ன சொன்னோம், ப்ரீவியஸ் சம்மில் பார்த்துருப்போம். கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 7ல் find the dimension of the rectangle இல்லையா, dimension of the largest rectangle can be inscribed in a circle அப்படின்னு கொடுத்தாங்க. இது வந்து செமி சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரா பண்ணிக்கலாமா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்யூஷனில் ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா? தஸ் ஈக்குவல் டு வந்து ஒரு செமி சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது ஒரு டைமென்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள் சொல்கிறாங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இது வந்து ஆர் கமா இது டீட்டான்னு சொல்லுவோம். ஸோ செமி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து எக்ஸாக எடுத்துக்கிறோம், பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்யாக எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள். இந்த பிரெத் பார்த்தீங்கன்னா இது ஒய், அதாவது நம்ம டைமென்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள் 2x ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா அர்த்தம். ஸோ தஃபோர் டைமென்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு அப்ராக்சிமேட்லியாக ஒரு ஃபார்முலா. ஸோ டைமென்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னா ஸோ ஏரியா வந்து மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், லென்த்து இல்லையா, லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ லெட் பார்த்தீங்கன்னா லெட் பார்த்தீங்கன்னா எக்ஸு and y be the so x and y be the length and breadth of rectangle. X and y be the length and breadth of the rectangle. So breadth of the rectangle. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லென்த்தை வந்து எக்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ இங்கே வந்து ஏரியா வந்து ஸோ எடுத்துக்கலாமா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து எக்ஸ் இன்டு ஒய். ஸோ இதுதான். ஸோ ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு வாங்க. ஸோ நம்ம என்னென்ன ஸோ லென்த்தை வந்து ஸோ எக்ஸாக எடுத்துக்கிறோம், அண்டு பிரெத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்தை வந்து ஒய்யாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எழுதுன அவசியம் நான் எழுதிக்கிறேன். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து டைமென்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டைமென்ஷன் அப்படின்னா செமி சர்க்கிளில் வந்து என்ன பண்ணோம்னா தஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. ஸோ டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைமென்ஷனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா போத் த டைமென்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள். So dimension of the rectangle. சரியா? டைமென்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து 2x இருக்கு. இன்னும் செமி சர்க்கிள் அப்படின்னா லென்த் வந்து 2x ஈக்குவல் டு இருக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 2r cos theta அண்டு y ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா r sin theta. இது டைமென்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டாவோ ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டாவோ எடுத்துக்கலாம். சரிங்களா? லென்த் இல்லை பிரெத் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். இல்லை இது வந்து எக்ஸா எடுத்தா இது வந்து ஒய் ஒய்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்று வந்து செமி சர்க்கிள் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அப்படின்னா
இங்கே x ஈக்குவல் 2 ஆர் காஸ் தீட்டா வந்துடும், இங்கே r ஈக்குவல் 2 ஆர் சைன் தீட்டா வந்துடும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம், இந்த ஏரியாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஸோ ஏரியா ஈக்குவல் டு இதில் என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ ஸோ ஏரியா ஈக்குவல் டு எக்ஸுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 2r காஸ் தீட்டான்னு இருக்குது. அதே மாதிரி இன்ட்டு ஒய்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா r சைன் தீட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ இதை உள்ள மல்டி பண்ணிக்கலாமா? ஏரியா ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஸோ 2r ஸ்கொயர் காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இந்த 2r இன்ட்டு r இது ரெண்டு மல்டி பண்ணால் r ஸ்கொயர் காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ இது எப்படி எழுதலாம்னா r ஈக்குவல் டு நான் r ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டு இதை எப்படி எழுதலாம், 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இது நம்ம யூவி பவர் டிஃபைன் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிகினாமெட்ரி. ஸோ டிகினாமெட்ரி நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன சார் டிகினாமெட்ரியுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ எப்படி எழுதலாம்னா ஃபார்முலாஸ், டிகினாமெட்ரியுடைய ஃபார்முலாஸ் நாங்கள் சைடில் எழுதுகிறேன். சைன் 2 தீட்டா அப்படின்னு வந்தால் எப்படி எழுதலாம்னா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு இப்படி இருந்தால் நம்ம இப்படி எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாற்றக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ ஏரியா ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் சைன் இது 2 தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஃபார்முலா படி இதை எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தஸ் ஈக்குவல் டு ஸோ ஏரியா ஈக்குவல் டு இது ஃபார்முலா படி மாற்றிட்டா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறோம், இதை வந்து இப்படி செகண்ட் வாட்டி எழுதிக்கிறேன். ஸோ ஏரியா ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் இல்லையா சைன் 2 தீட்டான்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்படின்னா ஏ டேஷ் ஆர் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். சைன் 2 தீட்டாவை பண்ணால் காஸ் 2 தீட்டா, காஸ் 2 தீட்டா இன்ட்டு தீட்டா கொடுத்து பண்ணால் அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். இது ஃபார்முலா. ஸோ என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா இந்த இடத்துல இங்கே எழுதுகிற மாதிரி ஃபார்முலா. ஸோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைன் ஏ தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ இன்ட்டு காஸ் ஏ தீட்டா. இங்கே சைன் என்னவா மாறும், காசாக மாறிடும். தீட்டா பக்கத்தில் எந்த நம்பர் இருக்கோ அது முன்னாடி வந்துடும். இதுதான் டிஃபரன்சியேஷன். அப்போ சைன் 2 தீட்டாவை பண்ணால் காஸ் 2 தீட்டா, இந்த தீட்டா பக்கத்தில் என்ன நம்பர் இருந்தால் அது இன்ட்டில் வந்துடும் 2 தீட்டா. சரிங்களா? இதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ. ஸோ இது எப்படி எழுதலாம், தஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதிடலாம். இதுவும் வந்து டிகினாமெட்ரியுடைய ஃபார்முலா. சரியா? ஸோ அதே மாதிரி இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ஸ்டெப்பில். ஏ டேஷ் ஈக்குவல் டு 2 ஆர் ஸ்கொயர் காஸ் 2 தீட்டா. ஸோ எகைன் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இல்லை என்ன பண்ணலாம், இது டேஷுக்கு 0 போட்டு ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது ஃபார்முலா. ஒரு டிஃபரன்ஷியேஷனுக்கு 0 போட்டு நம்ம தீட்டா வடி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிக்கலாமா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா அப்போ 2r ஸ்கொயர் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். பையில் போனால் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0/2r ஸ்கொயர். அப்போ காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0/r ஸ்கொயர்னா 0ன்னு வந்துடும். ஸோ 2 தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் அந்த சைடு வந்தால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு வந்துடும். காஸ் 0 வேல்யூ வந்து 5/2. அப்போ தீட்டா ஈக்குவல் எதுக்கு காஸ் 0க்கு வரும் அப்படின்னா இதெல்லாம் ஃபார்முலா. காஸ் 0க்கு எதுக்கு வரும்னா 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு தான் அதோடைய 0 வரும். இல்லை அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 5/2. காஸ் 0 டிகிரி ஃபார்முலா இதுதான். அப்போ 5/2ன்னு வந்துடும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு இந்த 2 கீழே வந்தால் 5/2 இன்ட்டு வந்து 2ன்னு வந்துடும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 5/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தென் தீட்டாவுடைய வேல்யூவே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து என்ன செய்யலாம், என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த சச் ரெக்டாங்கிள் லார்ஜஸ்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். தட் இஸ் மேக்ஸிமம். அப்போ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதில் அடுத்த ஸ்டெப்பில் ஏ டபுள் டேஷ் வந்து
நெகட்டிவ் வேல்யூ வரணும். நெகட்டிவ் அப்படின்னா இட் இஸ் மேக்ஸிமம், இட் இஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏரியா வேல்யூ நெகட்டிவ் வந்தால் தான் அது இட் இஸ் வந்து மேக்ஸிமம் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், அடுத்த ஸ்டெப்பில் இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு பண்ணால், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏவை பண்ணால், அதாவது இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஏ டபுள் டேஷ் ஆகிடும். 2r² வந்து கான்ஸ்டன்ட் மல்டிபிகேஷன் வந்து அப்படியே வச்சுக்கணும். cos 2 தீட்டாவை பண்ணால் டிஃபரன்சியேஷன் ஆஃப், சரியா, காசை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. அப்போ மைனஸ் காசை பண்ணால் சைன் நான் வச்சுக்கணும். சைன் 2 தீட்டா இன்ட்டு தீட்டா போட்டு பண்ணால் 2ன்னு வந்துடும். அப்போ ஏ டபுள் டேஷ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4r² சைன் 2 தீட்டா அப்படின்னு வந்தாச்சு. சரிங்களா? இப்போ அட்டு நம்ம இதனுடைய வேல்யூ வந்து ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டாக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் இது நெகட்டிவ் வேல்யூ வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அட்டு பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு இங்கே நம்ம π/4ன்னு போட்டுக்கிறோம். சரியா? அப்போ எது சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? நான் இந்த இடத்துல பண்ணுறோம். அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டா இதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஈக்குவல் டு வந்து நெகட்டிவ் வேல்யூவாக வரணும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? a dash equal to minus 4r² sin 2 into இந்த தீட்டாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா π/4. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 2 ஆகிடும். அப்போ a dash equal to minus 4r² into இதனுடைய வேல்யூ வந்து 1 ஆகிடும் sin π/2. அப்போ minus 4r². அப்போ less than 0 இருக்கு. அப்போ ஏரியா இஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். therefore it is பார்த்தீங்கன்னா ஏரியா இஸ் மேக்ஸிமம். சரியா? ஸோ இது ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் cos 2 தீட்டா பண்ணா மைனஸ் 2 சைன் 2 தீட்டா, இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி cos 0 டிகிரி ஆல்ரெடி எழுதிட்டேன் இல்லையா? அதே மாதிரி சைன் π/2னா அதனுடைய வேல்யூ வந்து 1. ஸோ இது எல்லாமே டிகினாமெட்ரிக்ஸ் ஃபார்முலா. மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணியாச்சு. அவன் என்ன கேட்குறான், தான் டைமென்ஷன் கேட்குறான். இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூல எடுத்து தீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ என்ன எழுதியிருக்கோம், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ 2r cos theta அட்டு ஸோ எக்ஸுக்கு வேல்யூ போட்டுக்கலாமா? எக்ஸுடைய தீட்டாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா π/4. போட்டா எக்ஸ் ஈக்குவல் டு 2r cos π/4னா 1/√2. சரியா? cos 45 டிகிரி பார்த்தீங்கன்னா 1/√2. ஸோ அப்போ 2r இதனுடைய வேல்யூ வந்து 1/√2. ஸோ இந்த 2 எப்படி எழுதலாம், இதுவும் கேன்சல் பண்ணால் ஒரு √2ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா √2r அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஒய் அப்போ ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு இருக்கு. சப்ஸ்டிட் பண்ணா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் π/4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1/√2. அப்போ ஈக்குவல் டு r/√2. சரிங்களா? ஸோ therefore the dimension of rectangle பார்த்தீங்கன்னா therefore ஃபைனலாக ஸோ எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா √2r, ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா r/√2. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைமென்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிளுடைய வேல்யூ வந்து இதுதான். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? அது எல்லாமே டிஃப்ரென்சியேஷனில் 7.8லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். கண்டிப்பாக ஓரளவுக்கு படிங்க, கோத்துரு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.